ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் வீடியோஸ் என்னால் போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோஸ் எதுவும் போடல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம யூடியூப் சேனலில் 2 days ஒன்ஸ் ஆர் 3 days ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோவும் அப்லோட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ. நான் திடீர்னு திருச்சி கிளம்பி வந்ததுனால அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். யாருக்கும் சிவனியாவை பற்றி எதுவும் தெரியக்கூடாது. அதனால எனக்கு ஆர்மியில இருந்து உடனே வரணும்னு லெட்டர் வந்ததாகவும், அதனால நான் ஆர்மிக்கு கிளம்பி வந்ததாகவும் இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு. என்ன, நீ ஆர்மிக்கு போயிட்டு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமா? ஆனா நீ தான் திருச்சியில இருக்கியே, அப்புறம் எப்படி நான் ஆர்மின்னு சொல்றது? டேய், வெறுப்பேத்தாத. அதனால தாண்டா உன்னை போய் சொல்றேன். நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்க இருக்கிற யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. எல்லாரும் நான் ஆர்மி போனதா தான் நினைச்சிட்டு இருக்கணும். சிவனியா ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் அவ கூட தான் இருப்பேன். நான் வர வரைக்கும் அவங்க இருக்கிற எல்லாரையும் நீ தான் சமாளிக்கணும். இப்போ புரிஞ்சிருச்சு மச்சான் நீ என்ன சொல்றேன்னு. சரி விடு, என்னோட தங்கச்சி மாவை பத்திரமா பாத்துக்கோ. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ திருச்சியில இருக்கிறது மட்டும் சேஃப் கிடையாதா? அங்க இருக்கிற நிறைய பேருக்கு உன்னோட ஃபேஸ் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவங்க உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அது இன்னும் தான் உனக்கு டேஞ்சர். நீ இப்போதைக்கு சென்னையில இருக்கிறது தான் உனக்கு சேஃப். ஆனா உன்னால இப்ப சிவனியாவை மட்டும் விட்டுட்டு வர முடியாது. இப்ப என்னடா பண்ணலாம்? அதாண்டா எனக்கும் புரியல. என்னால இங்கேயும் இருக்க முடியாது, அவளை அங்கேயும் கூட்டிட்டு வர முடியாது. சரி, யோசிச்சு ஏதாவது பண்ணலாம். முதல்ல சிவனியாவுக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். சரிடா, நீ தங்கச்சி அம்மாவை பாத்துக்க. நான் இவங்க எல்லாரையும் எப்படி ஏமாத்தலான்னு பிளான் போட்டு வரேன். சரிடா, டேக் கேர். நீ அவளை நினைச்சு ஃபீல் பண்ணாத, அவளுக்கு சீக்கிரமே சரியாயிடும். அசோக் சித்தார்த்திடம் பேசிவிட்டு போனை வைக்க சித்தார்த் சோகமாக அங்கிருந்த சேரில் சென்று உட்கார்ந்தான். ஹலோ, சொல்லு நிலா. கௌதம், என்னாச்சு? போன் பேசிட்டு வைக்கும் போது ஏதோ டென்ஷனா இருந்தீங்க. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை தான் நிலா. திருச்சியில கட்டிட்டு இருக்க ரெசார்ட் ஒன்று இருந்துச்சுல, அதுல அன்னைக்கு அடிபட்டுருச்சு. அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க கௌதம்? காலையில ஒரு இன்சிடென்ட் நடந்ததே, அங்க தீக்ஷியோட மம்மி இருந்தாங்களா? அவங்களுக்கு ரொம்ப அடியா? பயப்பட அளவுக்கு எதுவும் இல்ல தானே? டாக்டர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. காலில் தான் 3 இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு. அதுக்காக அன்னைக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் கூட இங்க வந்துட்டாரு. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காரு. சாரி நிலா, என்னால கொஞ்ச நாளைக்கு உன்னை பார்க்க வர முடியாது. கௌதம், எதுக்காக சாரி கேக்குறீங்க? இந்த மாதிரி நேரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்ப்பேனா? இப்ப வேணா சொல்லுங்க, நான் அங்க வரவா? உங்க குரலே சரியில்லை, ரொம்ப டவுனா பேசுறீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிலா. அண்ணா இங்க வந்திருக்காரு, நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. நான் ஃப்ரீ ஆயிடும் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே கௌதம், ஏதாவது நான் கால் பண்ணுங்க. சாப்பாடு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரணும்னா கூட சமைச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல நிலா, அதெல்லாம் அண்ணியோட ஃபேமிலி பாத்துப்பாங்க. எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகே. சரி, அப்ப நான் போனை வைக்கவா? கௌதம் அப்படி கேட்டதும் வெண்ணிலா அதற்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவளது அமைதியே அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை கௌதமிற்கு உணர்த்தியது. இல்ல, எனக்கும் உங்க கூட பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா இப்ப நிலைமை சரியில்லை. அன்னைக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ணா தனியா இருக்காரு. இப்ப நான் அண்ணா கூட இருக்கணும்ல. நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். ஓகேவா? ஓகே கௌதம், நீங்க தீக்ஷியோட மம்மியை பாத்துக்கோங்க. ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்க, நான் வைக்கிறேன். கோவம் இல்லையே? இதுக்கு போய் யாராவது கோவப்படுவாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க உங்க அண்ணாவை பாத்துக்கோங்க. நான் போனை வைக்கிறேன். பாய், டேக் கேர். வெண்ணிலா கௌதமிடம் பேசிவிட்டு மனமே இல்லாமல் போனை கட் செய்தாள். கௌதம் ஒரு நிமிடம் வெண்ணிலாவை நினைத்துக் கொண்டு நின்றான். அவனது வாழ்க்கையில் இதுவரை அவன் எந்த பெண்ணிடமும் பேசுவதற்கு இவ்வளவு ஏங்கியதில்லை. வெண்ணிலா மீது அவனுக்கு அல்லாதி அன்பு இருப்பதை அவனால் நன்றாக உணர முடிந்தது. ஒரு நிமிடம் தன் அவளின் நினைவில் மூழ்கியவன் பின்பு சித்தார்த்தின் நினைவு வர சித்தார்த்தை நோக்கி சென்றான். கௌதம் வந்த அதே நேரத்தில் ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து டாக்டரும் வெளியே வந்தார். டாக்டர், என்ன ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? எஸ் மிஸ்டர் சித்தார்த், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. அவங்க பக்கத்துல இருந்து நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டாலே போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஐசியூக்கு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் சத்தம் போடாம நீங்க மட்டும் போய் அவங்கள பாத்துட்டு வாங்க. 2 days கழிச்சு நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். அதுக்கப்புறம் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ்லாம் வேண்டாம், உங்களுக்கு தான் இந்த மொத்த திருச்சி மக்களும் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. ஒய்ஃப் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவாங்க. டோன்ட் வரி. நெக்ஸ்ட் கேஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். சித்தார்த்திடம் பேசிய டாக்டர் சித்தார்த்தின் தோளை தட்டி ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல சித்தார்த் சிவன்யா எப்பொழுது வெளியே வருவாள் என்று காத்துக் கொண்டிருந்தான். அடுத்த சில நிமிடங்களிலேயே அவளை ஐசியூ வார்டிற்கு மாற்றினார்கள். தன்னை இப்பொழுது உள்ளே அழைப்பார்கள் என்று காத்துக் கொண்டிருக்க அப்பொழுது ஒரு நர்ஸ் அங்கே வந்தார். மிஸ்டர் சிவன்யாவோட ஹஸ்பண்ட் யாரு? சிவன்யாவோட ஹஸ்பண்ட் கண் விழிச்சிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சிருவாங்க சார். நீங்க உள்ள போய் அவங்கள பாருங்க. நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தனால டாக்டர் உங்களை மட்டும் உள்ள அலோ பண்ண சொன்னாரு. அதனால தான் உங்களை அலோ பண்றேன். உங்களை தவிர வேற யாரும் போக கூடாது.
நர்ஸ் சித்தார்த்திடம் பேசிக்கொண்டே அங்கு நின்ற கௌதமை பார்த்தாள். ஒரு முறை உற்று பார்த்தவள் பின்பு அவன் அருகில் வந்தாள். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஆஹா, இது நீங்க அன்னைக்கு தலையில அடிபட்ட போயிருந்த நர்ஸ் ஆச்சே. இன்னும் உங்களை நம்மள மறக்காம எதுக்காக ஞாபகம் வச்சிருக்காங்க? ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு தலையில அடிபட்ட போது நீங்க தானே அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போனது. நான் இல்லையே, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு என்னைய சொல்றீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது நீங்க தான் சின்ன குழந்தை மாதிரி வெளியில நின்னு கூட அழுதுட்டு இருந்தீங்களே, அதே மாதிரிதான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது நீங்க தான். கௌதம் என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்க அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த சித்தார்த் கௌதமை முறைத்து பார்த்தான். ஐயோ, முறைக்கிறாரே, இவர்கிட்ட என்ன சொல்றது? என்னடா அந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்க? கௌதமை முறைத்துவிட்டு பின்பு அவனிடம் சித்தார்த் கேள்வி கேட்க கௌதம் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றான். கௌதம், உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ இதுக்கு முன்னாடி சிவன்யாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? சிவன்யாக்கு இதுக்கு முன்னாடி எப்ப அடிபட்டுச்சு? அவளுக்கு அடிபட்டது உனக்கு எப்படி தெரியும்? அவகிட்ட நீ என்னன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்த? அப்ப அவளுக்கு அடிபடும் போது நீ அந்த இடத்துக்கு எப்படி போன? அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட நான் இது முன்னாடியே சொல்லி இருக்கணும். ஆனா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அண்ணியை கண்டுபிடிச்சான்ல, அதுக்கப்புறம் அண்ணி எப்படியாப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். அப்போதான் அண்ணி சைட்டுக்கு போனாங்க. திடீர்னு அண்ணி மேல ஒரு கல்லு விழுந்துருச்சு. அவங்க அதுல இருந்து தப்பிச்சு தடுக்கி கீழே விழுந்து அடிபட்டு மயங்கிட்டாங்க. அப்பதான் அண்ணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அப்போ அண்ணிக்கிட்ட நான் யாருன்னு சொல்லல. அதான் பயத்திலேயே அண்ணியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நானும் எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிட்டேன். ஏண்டா, நீ எனக்கு ஹெல்ப் தானடா பண்ணிருக்க, அப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட சொல்றதுக்கு நீ இவ்வளவு தயங்குற? உன் முகத்துல வேற ஏதோ தெரியுது. என்ன கௌதம், இன்னும் என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? அண்ணா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் நினைக்கிறது உண்மையா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. அன்னைக்கு இது 3வது இன்சிடென்ட் அண்ணா. ஏற்கனவே அந்த கல்லு விழுந்தது யாரோ பிளான் பண்ணி தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் டைம் அண்ணியை மீட் பண்ணும்போது ஒரு கார் அண்ணி மேல மோதம் வந்தது. அப்போ நான் தான் காப்பாத்தினேன். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு பின்னால கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு நான் தேடிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. டேய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? உனக்கு தெரியும் தானே சிவன்யாவுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு. ஒருவேளை சிவன்யா நம்ம வீட்டு மருமகள்னோ இல்ல என்னோட மனைவினோ தெரிஞ்சா அவளுக்கு ஆபத்து அதிகம் தாண்டா ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொசைட்டியில என்னோட ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் அவளுக்கு ஆபத்து வருதுன்னா இது யார் மூலியமா வந்ததுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மாப்பிள்ள, ஒருவேளை என்னோட குடும்பத்தாளா இருக்கணுமோ அந்த அதித்தியை ஜெயில பிடிச்சு கொடுத்ததுனால அவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ? என்னோட சிவன்யாவை காயப்படுத்த நினைச்சது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு இந்த சித்தார்த் யாருன்னு காட்டுறேன். அண்ணா, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. அவன் தான் திரும்ப திரும்ப அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல இருந்தான். நான் இதை பத்தி அன்னிக்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அது அவங்க கம்பெனியோட மேனேஜர். அன்னி மேல அவனுக்கு பகை இருக்கு. அதனால அவன் அண்ணியை டார்கெட் பண்றான்னு எனக்கு தோணுது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த விஷயம் வெளியில லீக் ஆகாம மட்டும் பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் சிவன்யாவை பாத்துட்டு வந்துடுறேன். சித்தார்த் அவர்களிடம் பேசிவிட்டு ஐசியூவிற்குள் சென்றான். அங்கு சிவன்யா மயக்க நிலையில் படுத்திருந்தாள். கலங்கிய விழிகளுடன் உள்ளே சென்ற சித்தார்த்தின் கண்கள் அவளை அந்த நிலையில் பார்த்ததும் தன்னையும் மீறி வெளியே வந்தது. அவனது கண்ணீர் துளி அவளது கைகளில் பட மெதுவாக கண்களை திறந்தாள். நீங்களா? சிவன்யா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்ததும் தனது 2 கைகளுக்குள் அவளது கையை எடுத்து மூடிக்கொண்டவன் அவளை பார்த்து ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தான். அப்பொழுது அவனது கண்களில் கண்ணீர் கசிந்தது. எனக்கு எதுவுமே புரியலைங்க. அந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு? நான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து தாங்க செஞ்சேன். யாருக்கும் எதுவும் ஆலையில, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. சிவன்யா, யாருக்கும் எதுவும் ஆகல. நீ அமைதியா இரு. இந்த இன்சிடென்ட்க்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ ரிலாக்ஸா இரு சிவன்யா. அங்க வேலைக்கு வந்தவங்க எல்லாரும் தினம் கூலி வேலை செஞ்சு சாப்பிடுறவங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. போன முறை அவங்கள பார்க்கும்போது கூட அவங்க பசங்களுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு அவங்க பெத்தவங்களையே நான் இல்லாம ஆக்க பாத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவன்யா, உனக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அங்க நடந்த இன்சிடென்ட்க்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது யாரோ வேணும்னே தான் பண்ணிருக்காங்க. நடந்தது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு பின்னால யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன். இல்லைங்க, அது
சிவன்யா திரும்ப திரும்ப அதே இன்சிடென்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். அவள் இப்படியே நடந்ததை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளது மனம் மிகவும் வேதனைப்படும் என்று நினைத்தவன் தனது ஒரு விரலை எடுத்து அவளது இதழ் மேல் வைத்தான். இதுக்கு மேலேயும் பேசாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? நான் எப்ப வந்தேன்னு நீ கேட்க மாட்டியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருக்கேன். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? வேற யார் சொல்லுவா? எல்லாம் என் உடன் பிறப்பு தான். பாத்தியா, பொழுதுன பார்த்த உடனே என்ன கழட்டி விட்டுட்ட. அவன் உன்னை பார்த்ததை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நீ உனக்கு அப்போ என்னை விட அவன் தான் முக்கியமா போயிட்டான் இல்ல? சித்தார்த் அப்படி கேட்டதும் அதுவரை உம்மென்று இருந்த சிவன்யா மெதுவாக தனது இதழ்களை விரித்து சிரித்தாள். என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? அவன் தான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீயும் சொல்ல மாட்டியா? இல்லங்க, பாவம் கௌதம் ரொம்ப கெஞ்சி கேட்டான், அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். யாரு அவனா? பாவம், அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கில்லாடி. வீட்டுல எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊட்டி கொடைக்கானல் போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து ஓம் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். இந்த அசோக் இருக்கானே, அவன் அதை விட சுத்தம். அந்த மென்டலை ஃபாலோ பண்ணி தான் இவன் உன்னையே கண்டுபிடிச்சிருக்கான். அவன் என்னமோ உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறன்ற பேர்ல என்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். ஏங்க, உங்க தம்பிய எதுவும் சொல்லாதீங்க, பாவம் சின்ன பையன், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நம்ம தீட்சிய கூட பார்த்து பேசியிருக்கான். தீட்சி கிட்ட என்ன பார்த்தத உங்க மம்மி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவளும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா உங்க தம்பியோட கேரக்டர் அப்படிங்க, அவனை எல்லோருக்கும் பிடிக்கும். ஓஹோ, அப்படியா? ஏன் அப்ப எங்க கேரக்டர்லாம் நல்லா இல்லையா? அப்படி இல்லைங்க, நீங்க எப்பவுமே உம்முன்னு இருப்பீங்க. ஆனா கௌதம் சின்ன குழந்தை மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பான். சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் சிவன்யாவை பார்த்து செல்லமாக முறைத்தான். சித்தார்த் சிவன்யாவை பார்த்து செல்லமாக முறைக்க சிவன்யாவோ பயப்படுவது போல் பாவனை செய்தாள். போதும் போதும், நம்பிட்டேன். நீ என்ன பார்த்து ரொம்ப தான் பயப்படுவ. சரி, நான் இங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. என்ன பார்த்தது நீ என்ன நினைச்ச? எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு. அவ்வளோ நம்பிக்கையா? ஒருவேளை நான் வராம போயிருந்தா என்ன பண்ணுவ? நான் தான் சொன்னேனே நீங்க வருவீங்கன்னு. எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு. அப்புறம் எதுக்கு நான் நீங்க வரலைன்னா என்ன பண்ணிருப்பேன்னு யோசிக்கணும். நீ எப்படி அவ்வளவு கான்பிடென்டா நான் வருவேன் நம்பின? எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட உள் மனசு எப்பவும் சொல்லும், உனக்கு என்ன நடந்தாலும் உன்னோட சித்தார்த்த உன்கிட்ட வந்துருவான்னு. நான் கடவுள் கிட்ட பண்ற பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான், கடவுள் என்னை எப்ப கூப்பிடுறதுனாலும் தாராளமா கூப்பிட்டுக்கட்டும். ஆனா என்னோட உடம்புல இருந்து உயிர் போகும்போது அந்த இடத்துல நீங்க என் கூட இருக்கணும். உங்களை பார்த்துட்டே தான் என் உயிர் போகணும்னு கடவுள் கிட்ட சொல்லியிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், எனக்கு என்ன நடந்தாலும் நீங்க அந்த இடத்துல இருப்பீங்கன்னு. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாம இன்னும் வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆகாது. இந்த சித்தார்த் அவனோட சிவன்யாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். கடவுளே வந்து கேட்டாலும் உன்னை அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். சித்தார்த் சிவன்யாவிடம் பேசிக் கொண்டிருக்க திடீரென்று சிவன்யா வலி தாங்க முடியாமல் அலற ஆரம்பித்தாள். என்னாச்சு சிவன்யா, ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுதான், ஆனா நான் தாங்கிப்பேன். நான் வேணா டாக்டர் வர சொல்லவா? அவரை இன்ஜெக்ஷன் எதனா போட சொல்லவா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நீங்க இப்படியே என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் குனிந்து அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கடி. உனக்கு தெரியும் தானே, உனக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி அடிபட்டாதான் நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை அடி வேணாலும் வாங்க, நான் தயாரா இருக்கேன். ஏ பைத்தியகாரி, இதுக்கப்புறம் உனக்கு அப்படி அடியே படக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எத்தனை வாட்டி வேணாலும் அடி வாங்கிப்பேன்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த சிவனியா எனக்கானவ. இவ உடம்புல என்னோட இதழ் அச்ச தவிர்த்து வேற எதுவும் இருக்கக்கூடாது. சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அதுவரை அவளுக்கு இருந்த வலி எங்கு போனது என்று கூட தெரியாத அளவுக்கு படுத்திருந்தாள். சிவன்யாவின் வெட்கத்தை பார்த்த சித்தார்த்தும் சிரித்துக் கொண்டே அவளது இதழ்களை நோக்கி குனிந்தான். நானும் தான். உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு? வாயை திறந்து சொல்லு. ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குது, வலி தாங்க முடியல, என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி ஐ லவ் யூன்ற 3 வார்த்தை சொல்ல முடியாது, ஆனா அது சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு வார்த்தை உன்னால பேச முடியுமா? சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யா திரு திரு என்று முழித்துக் கொண்டிருந்தாள். அவளது மொழியை பார்த்த சித்தார்த்திற்கு சிரிப்பு வர மெதுவாக குனிந்து அவளது இதழை சிறைப்பிடித்தான். சித்தார்த்தின் இதழ் பட்டதும் சிவன்யாவின் உடல் முழுவதும் சிலிர்க்கத் தொடங்கியது. அவளோ வீக்கத்தில் நாணிக் கொண்டிருந்தாள். அவளது அழகை ரசித்துக் கொண்டே அவளது இதழில் இன்னும் அழுத்தம் கொடுக்க அப்பொழுது யாரோ டோரை திறப்பது போல் சத்தம் கேட்டது. சிவன்யா சட்டென்று சித்தார்த்தை விளக்கினாள். அப்பொழுது நர்ஸ் உள்ளே வந்து, சார், இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கீழே இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தீங்கன்னா இதுல உள்ள மெடிசன்ஸ் தருவாங்க, அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தெரியுங்களா? அதுதான் வரீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? என்ன சார், இப்ப என்ன சொன்னீங்க?
சித்தார்த் சொன்னது சிவன்யாவின் காதில் விழ அவள் சத்தம் இல்லாமல் மெதுவாக சிரித்தாள். ஒன்றும் இல்லை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். நீ ரெஸ்ட் இரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். சிவன்யா வழக்கம் போல் என்று சொல்ல சித்தார்த் அவளை பார்த்து மறுபடியும் செல்லமாக முறைத்தான். முதல்ல இந்த தமிழ் வார்த்தையில் இருக்கு, அதை எடுக்கணும். எப்ப பாரு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு. அப்பொழுது நர்ஸ், சார் அது கேர்ள்ஸுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஷார்ட் வேர்ட், அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது சார். அதனாலதான் அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். எனக்கு என் பொண்டாட்டி என்கிட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசணும். ஆனா அவ இந்த மாதிரி ஷார்ட்டா சரி இப்படியெல்லாம் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ என்கிட்ட நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், நான் அதை கேட்டுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். மேடம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் ஒய்ஃப் பேசாம வாயில ஜிப்பு போட்டு இருந்தா கூட ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. இந்த உலகத்திலேயே தான் ஒய்ஃப் தான் கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்டா தான் இருப்பாரு. அந்த நர்ஸ் அப்படி சொன்னதும் சிவன்யா சிரிக்க, சிவன்யாவை பார்த்து சித்தார்த்தம் சிரித்தான். ஓகே சிஸ்டர், பாத்துக்கோங்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சித்தார்த் சிவன்யாவை மறுபடியும் ஒரு அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். வெளியில் நின்று கொண்டிருந்த ராஜேந்திரனும் கௌதமும் சித்தார்த் வருவதை பார்த்ததும் வேகமாக அவன் அருகில் ஓடி வந்தார்கள். மாப்ள, சிவன்யா எப்படி இருக்கா? அவ கண் வச்சுட்டாளா? உங்ககிட்ட பேசினாளா? அவ நல்லா இருக்கால? இப்பதான் அங்கிள் கண்ணை திறந்தா. அவன் இன்னும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து மீண்டு வரலாம் அங்கிள். அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, யாரும் இறந்து போயிட்டாங்களான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கா. அவளை மனசு மாத்துறதுக்காக நான் ஏதோ பேசுறேன், ஆனா அவ திரும்ப திரும்ப அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கா அங்கிள். எனக்கு தெரியும்னா அண்ணி கூட பழகின இந்த 2-3 நாள்லயே அண்ணியோட கேரக்டர் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. பாவம் தான் அண்ணி. அவங்க தனக்கு எதுவும் ஆனதை விட அங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆச்சரியமோ தான் ரொம்ப பயந்தாங்க. இப்ப மட்டும் அங்க வேலை பார்த்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அன்னிக்கு தெரிஞ்சது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண பார்க்கணும். கௌதம், நீ அங்க வேலை பார்க்கறவங்களோட லிஸ்ட், அதுக்கப்புறம் யார் யார் இறந்து போனாங்க, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த லிஸ்ட் எல்லாம் தனித்தனியா எடு. அவங்களுக்கு எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அதை பண்ணாவாச்சு சிவன்யா அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வருவாளான்னு பார்ப்போம். சரி அண்ணா, நான் நாளைக்கே அங்க யார் யார் வேலை பார்க்கறாங்கன்ற டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்றேன். சரிடா, நான் போய் கீழே மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள், நீங்க சிவன்யாவை பார்க்கறதுனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல மாப்ள, இப்போதைக்கு நீங்க தான் சிவன்யா கூட இருக்கணும். அப்போ உங்களை தான் தேடுவா. நீங்க உள்ள இருங்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். அங்கிள், எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு. நீங்க போய் சிவன்யாவை பார்த்துட்டு வாங்க. அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அண்ணா, அப்படியே என்னையும் அலோவ் பண்ணுங்களேன், நானும் அண்ணியை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்குவேன். அங்கிள் தான் பொண்ணு எப்படி இருக்கான்ற பதட்டத்துல இருக்கிறாரு, அதனால உள்ள அனுப்புறேன். உனக்கு என்ன, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது நல்லது இல்ல. யாராவது பார்த்தா அவ்வளவுதான், அடுத்த 1 மணி நேரத்துல உங்க மம்மி இங்க இருப்பாங்க. அங்கிள் அவரோட பொண்ணை பார்க்க போறாருன்னா நான் என்னோட அண்ணிய பார்க்க போறேன். ஒரே ஒரு முறை அண்ணிய பாத்துக்கிறேனே, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன். நான் சொல்றது கேட்கணும்னு நினைச்சேன்னா நீ முதல்ல இங்க இருந்து ஊருக்கு கிளம்பு. மற்றதெல்லாம் அசோக் பார்த்துப்பான். யாரு? அசோக் அண்ணாவா? அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் அண்ணியாவே கண்டுபிடிச்சேன். அவர் இதெல்லாம் பாத்துக்க போறாரா? அண்ணா, நீங்க அசோக் அண்ணாவை நம்புறதுக்கு பதிலா என்ன தாராளமா நம்பலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிஏவா இருப்பேன். ஏண்டாடே, ஹாங்காங்ல இருந்து வந்தது என்னோட வேலையை உலகத்தானா? அசோக்கின் குரல் கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு அசோக் கையை கட்டி கொண்டு நின்றான். ஐயோ, இந்த பெருசாலி எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே. நாம சொன்னது வேற, பத்தாவது குறைக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது சொல்லுவாரே. என்னடா பேச்சு மூச்சியே காணோம்? உங்ககிட்ட தான் பேசுறேன். ஒருத்தன் கொஞ்ச நேரம் இல்லாம போனா போதுமே, அவனை ஒரேடியா போட்டு தள்ள பிளான் பண்ணுவீங்களே. இங்க பாரு, அவன் என்னோட நண்பன். அவன் எத்தனை பேர் வந்தாலும் என்னோட பிளேஸ அவன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். என்னடா, உண்மைதானே நான் சொல்றது? இதுல என்ன சந்தேகம்டா? என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வேணும் என்னோட தம்பி கிட்ட கூட. அப்பா அடி, போதும்பா. 2 பேரும் ரொம்ப தான் நெஞ்சனக்குறீங்க. இந்த மாதிரி சீன் எல்லாம் நாங்க நட்புக்காக படத்திலேயே பார்த்துட்டோம். நான் போய் அன்னைக்கு தேவையான மெடிசனை வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. டேய், உங்க அம்மா உங்களை பால் டப்பாவா வளர்த்துட்டாங்கடா. முதல்ல இந்த மாதிரி வேலையை செஞ்சு பழகு, அதுக்கப்புறம் என் வேலைக்கு நீ உல வைக்கிறத யோசி. இந்தா, பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எல்லா மெடிசனையும் சீக்கிரம் வாங்கிட்டு வரணும், புரியுதா? அசோகண்ணா, இது மட்டும் என்னோட மம்மிக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஆகும்னு தெரியும்ல. டேய், செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டு போ. அப்படி இல்லையா 2 அடி கூட அடிச்சுக்க. அதை விட்டுட்டு ஏன்டா உங்க மம்மி கூட கோத்து விடுற? இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதோட அந்த ஆத்தா கதகளி ஆடிடும். அசோக் அப்படி சொன்னதும் அது அங்கிருந்த மூவருக்கும் சிரிப்பை ஏற்படுத்தியது. அச்சோ, போதும் அசோகண்ணா, என்னால இதுக்கு மேல சிரிக்க முடியாது. சரி,
நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். கௌதம் அங்கிருந்து சென்றதும் ராஜேந்திரன் சிவன்யாவை பார்ப்பதற்காக ஐசியூவிற்குள் சென்றார். அவர் சென்றதும் சித்தார்த்தும் அசோக்கும் அங்கு போடப்பட்டிருந்த பெஞ்சில் சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். டேய், நீ அங்க இருந்து அவங்கள எல்லாரையும் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க எதுக்குடா வந்த? காரணமா தான்டா வந்தேன். ஒண்ணு, என் தங்கச்சியை பார்க்க. இன்னொன்னு, அந்த பில்டிங்ல நடந்த இன்சிடென்ட் வெறும் இன்சிடென்ட் கிடையாது, அது யாரோ பிளான் பண்ணி பண்ணதுதான். இப்பதான்டா கௌதமும் என்கிட்ட சொன்னான். கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சிவன்யாவை அழ வைக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கு காட்டணும். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் அவன் மண்டையை பொழந்து திருச்சி ஏர்போர்ட்ல மாட்டி விட்டுருவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன விஷயம்? தாத்தாக்கு சிவன்யாக்கு எப்படி ஆனது தெரியுமா? இல்லடா, நான் சொல்லல. ஒருவேளை தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயம் அவர் சிவன்யாவை பாத்துக்கிறதுக்காக கிளம்பி வந்துருவாரு. ஒரே நேரத்துல நாம எல்லாம் ஒன்னா காணாம போனோம்னா உன்னோட அப்பாக்கும் கௌதம் அம்மாக்கும் நம்ம மேல டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எல்லாம் வீணா போயிடும். அதனாலதான் நான் தாத்தா கிட்ட எதுவும் சொல்லாம வந்துட்டேன். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கௌஷிக் இப்போ திருச்சியில இருக்கான்டா. வாட்? கௌஷிக் திருச்சியில இருக்கானா? எப்படி? ஐ மீன், அவன் ஏன் திருச்சி வந்தான்? அதுதான் எனக்கும் தெரியல. அவனோட வேற போச்சு செக் பண்ணும்போதுதான் அவன் இப்ப இங்க இருக்கிறதா தகவல் வந்துச்சு. நெக்ஸ்ட் விசாரிக்கிறதுக்குள்ள தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே நான் வேற எதை பத்தியும் யோசிக்காம நேரம் இங்க கிளம்பி வந்துட்டேன். எவ்வளவு சீக்கிரம் இந்த திருச்சியில இருந்து கிளம்புறியோ அவ்வளவும் அவங்களுக்கு நல்லது. ஏ அசோக், சிவன்யாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படா இங்க இருந்து போக முடியும்? நிச்சயம் என்னால அவளை தனியா இங்க விட்டுட்டு போக முடியாதா? அவளுக்கு ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நான் தான் இங்க இருந்தாகணும். ஒருவேளை அவனுக்கு என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுட்டு போட்டோம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா எந்த நேரமும் நம்ம ஃபேமிலி மேல கண்ணை வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு பக்கம் சிவன்யா, ஒரு பக்கம் தீக்ஷி, உன்னோட வயசான மாமனார் மாமியார், இவங்கள யார் அட்டாக் பண்ணாலும் உனக்கு வலிக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதோட உன்னோட பலவீனத்தை வச்சு அவங்க உன்னை அட்டாக் பண்றத நான் விரும்பல. சரிடா, இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? அவ ஏற்கனவே நான் இல்லாம ரொம்ப உடஞ்சு போயிருக்காடா. இப்ப கூட இவ்வளவு வழியிலையும் அவ சிரிக்கிறானா, அதுக்கு ஒரே காரணம் அவ பக்கத்துல நான் இருக்கேன்னு மட்டும்தான்டா. இந்த நேரத்துல நான் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்குடா நான் அவளோட வாழ்க்கையில? நீ சொல்றதும் சரிதான் மச்சான், ஆனா நம்ம சென்டிமெண்டா யோசிச்சோம்னா அது இப்போ ஒர்க் அவுட் ஆகாது மச்சான். நமக்கு சிவன்யாவோட செக்யூரிட்டி தான் இப்போ ரொம்ப முக்கியம். நீ தானே சொல்லியிருக்க அவளோட செக்யூரிட்டி முன்னால எதுவும் முக்கியம் இல்லைன்னு. கரெக்ட் தான்டா, பட் என்னால இவளை இந்த நிலைமையில விட்டு போக முடியாது. போனாலே என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாதுடா. மெடிசன் வாங்கிவிட்டு அங்கே வந்த கௌதம் காதில் அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வது நன்றாக கேட்டது. ஒரு புறம் தனது தாயை நினைத்து கோபமும், மறுபுறம் சித்தார்த்தை நினைத்து இரக்கமும் பட்டான். சரிடா, ஃபீல் பண்ணாத, விடு. இப்போதைக்கு என்னோட தங்கச்சி அம்மாவும் பத்திரமா பாத்துக்க. நாம இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு யோசிக்கலாம். இந்த கௌதம் இருக்கிற போது நீங்க எதுக்காக தேவையில்லாம சொல்யூஷனை தேடி ஓடுறீங்க? உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த கௌதம் கிட்ட இருக்கு. கௌதம் அப்படி சொன்னதும் சித்தார்த்தும் அசோக்கும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். டேய் பால்டப்பா, நீ என்னடா சொல்ற? நீ என்ன சொல்யூஷன் வச்சிருக்க? அசோக் அண்ணா, போதும். முதல்ல என்ன அப்படி சொல்றதை நிறுத்துங்க. இப்ப நானும் பெரியவன் ஆயிட்டேன், எனக்கும் மூளை வேலை செய்யும். சரிடா, சரி ஒத்துக்கிறேன். சரி சொல்லு, உன்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு? இப்ப என்ன அண்ணா, திருச்சியில இருக்கக்கூடாது, அதே சமயம் அவர் அண்ணியை விட்டும் போக கூடாது, அப்படிதானே? டேய், அதான்டா பிரச்சனையே. இப்ப சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேள்வியை கேட்டுட்டு இருக்க. அண்ணா, முதல்ல கேள்வி உங்களுக்கு புரிய வச்சாதானே நான் சொல்ற பதில் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொன்னேன். எப்படியோ கௌஷிக் இங்க வந்தது உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவும் மறைக்க விரும்பல. அவன் அண்ணியோட ஃபேமிலியை சேர்ந்த அந்த அதிதின்ற பொண்ணை தான் தேடிட்டு இருக்கான். அந்த அதிதி தான் அண்ணாவோட வீக்னஸ்னு நம்புறான். நானும் அதனாலதான் அவனுக்காகவே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். கௌஷிக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிதி தான் அண்ணனோட லைஃப்ல இருக்கான்னு நம்ப வைக்கணும். கௌதம் அதிதியை பற்றி சொன்னதும் இருவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். நீ பால்டப்பா, வளர்ந்துட்டேன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இந்த டீடைல்லாம் எங்கடா கலெக்ட் பண்ண? என்னோட அண்ணாக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன். என்ன ஆனாலும் சரி, இன்னொரு முறை என்னோட மம்மி அண்ணாவை எதுவும் பண்ணக்கூடாது, நான் பண்ணவும் விட மாட்டேன். கௌதம் அப்படி சொன்னது சித்தார்த்திற்கு ஒருபுறம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மறுபுறம் தன்னால் அவனது குடும்பத்துடன் சண்டைக்கு நிற்கிறானே என்று வருத்தமும் பட்டான். கௌதம், நீ என்னை பத்தி யோசிக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னால உன் குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டாம். இது மட்டும் உன்னோட அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ இதுல இருந்து தள்ளியே இருடா. இல்லன்னா இன்னொரு முறை உங்களை யாரும் அசிங்கப்படுத்துறதையோ இல்ல இன்னொரு முறை உங்களை வீட்டை விட்டு அனுப்புறதையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு வேணா நடந்தது என்னன்னு எனக்கு புரியாம இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில நான் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நானும் பெரிய ஆள் ஆயிட்டேன், கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்.
உங்களை யாரும் காயப்படுத்த விட மாட்டேன். இப்ப சொல்றேன், இந்த உலகத்திலேயே நான் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கேன்னா அது ஒருத்தர் மேலதான். அது சித்தார்த்தா நான் மேல மட்டும்தான். என்னோட வாழ்க்கையில உங்களுக்கு நான் கொடுத்திருக்க இடத்தை வேற யாராலையும் நிரப்ப முடியாதுன்னா கௌதம், எனக்கு தெரியும் உனக்கு என் மேல பாசம் அதிகம் தான். ஆனா அதுக்காக நீ உன்னோட குடும்பத்தை பகச்சிக்காத. உன்னோட அம்மாக்கு என்னதான் பிடிக்காது, ஒன்னும் கிடையாது. உன் மேல அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான அன்பும் அக்கறையும் இருக்கு. அதனால அவங்க சொல்றபடி கேளு. அண்ணா, அம்மாவா இருந்தாலும் அவங்க ஒரு தப்பு செஞ்சா அது தப்பு தான் அண்ணா. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அவங்கள திருத்துவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அவங்கள என்னால திருத்தவே முடியாதுன்ற பட்சத்துல நான் அவங்களை விட்டு விலகிடுவேன். சரி, நான் அவங்க பிரச்சனையை பத்தி அப்புறம் பேசுறேன். இப்போ உங்க பிரச்சனைக்கு வருவோம். டேய் சித்தார்த், அவன் ஒரு முடிவோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, என்னதான் சொல்றான்னு கேட்போம். டேய், நீ சொல்லுடா, உன் அண்ணனுக்கு இப்ப நீ என்ன சொல்யூஷன் வச்சிருக்க? அண்ணா, அவன் இப்ப அண்ணியை தான் தேடிட்டு இருக்கான். எப்படியும் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அண்ணி இங்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆபத்து தான். என்னை விட கௌஷிகை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியும் அண்ணியை பத்தின இன்ஃபர்மேஷனை அவன் கலெக்ட் பண்ணிடுவான். ஒருவேளை அவன் அண்ணியை கண்டுபிடிச்சிட்டா அது பெரிய ரிஸ்க் ஆயிடும். அண்ணி ரெக்கவர் ஆகிறதுக்கு எப்படியும் 1 month ஆகும். அந்த 1 month வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலையிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க 2 பேரும் ஒன்னா திருச்சியை விட்டு போறது தான் நல்லது. அதுவும் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க அண்ணி கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இது உங்களுக்கான டைம் தான், எடுத்துக்கோங்க. டேய், என்னடா பேசுற? இப்ப இருக்கிற நிலைமையில இது ரொம்ப முக்கியமா? இந்த நிலைமையில அவளை கூட்டிட்டு எங்கடா போக சொல்ற? அண்ணா, என்ன முழுசாதான் பேச விடுங்களேன். ஊட்டியில என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட எஸ்டேட் ஒன்னு இருக்கு. அங்க அவனுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்கு. நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். டேய், என் தங்கச்சிக்கு கால் அடிப்பட்டு ஆபரேஷன் பண்ணி இருக்குடா. அவளை ரெக்கவர் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுனா? உங்க அண்ணன் கூட அவளை ஹனிமூன் அனுப்புறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. அண்ணா, 2 பேரும் மாத்தி மாத்தி குறுக்க என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் சொல்ல வந்ததையே மறந்து போயிடுவேன். எனக்கு தெரியாதா அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்கிறதுன்னு? நான் தான் அண்ணிய ஹாஸ்பிட்டல்லே சேர்த்தேன். நான் சொல்ற இடத்துல டாக்டர் வீட்லயே வந்து அண்ணிய பாத்துப்பாரு. அது ரொம்ப சேஃபான இடம். அங்க உங்களை யாரும் தேடி வர மாட்டாங்க. ஒரு 1 monthக்கு நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. நான் அதுக்குள்ளே இங்க இருக்கிற ப்ராப்ளத்தை முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தா போதும். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி, ஓகே. நீயும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேன்னு இப்ப நான் நம்புறேன். டேய் சித்தார்த், இது நல்ல ஐடியாவா தானே இருக்கு. நானும் கௌதமும் சேர்ந்து உன் தம்பி எப்படியாவது ரூட்டை மாத்தி விடுறோம். அவன் இங்கேயும் அங்கேயும் ஓடி களைச்சு போயிடுவான். அந்த கேப்ல என்னோட தங்கச்சியே ரெக்கவர் ஆயிடுவா. அதுக்கப்புறம் நீ வந்துருவ. நாம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா அவனை ஒரு கை பார்க்கலாம். அதெல்லாம் சரிதான்டா. ஆனா தீட்சி குட்டி என்ன பண்றது? அவளுக்கு ஸ்கூல் இருக்குல்ல. அண்ணா, இன்னும் 3 daysல அவளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 10 daysல எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே அவளை அங்க கூட்டிட்டு வந்து விடுறேன். கௌதம் தீட்சியை பத்தின எல்லா டீட்டெயிலையும் சொன்னதை கேட்ட இருவரும் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் அவனை பார்த்தார்கள். இப்ப எதுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி பாக்குறீங்க? ஏதோ தப்பு செஞ்சுட்டு நிக்கிற மாதிரி எல்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு ஐடியா தானே கொடுத்தேன். ஐடியா எல்லாம் ஓகே தான். ஆனா தீட்சியோட ஸ்கூல் டீடைல்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? அசோக் அப்படி சொன்னதும் தான் அவசரப்பட்டு வெண்ணிலாவுடன் பேசிய அனைத்தையும் சொல்லிவிட்டோமே என்று கௌதமிற்கு நினைவு வந்தது. உடனே கௌதம் என்ன சொல்வது என்று தெரியாமல் திரு திரு என்று முழித்துக் கொண்டு நின்றான். என்னடா, நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. சொல்லு, இந்த டீடைல் உனக்கு யார் சொன்னா? தீட்சிக்கு இந்த வயசுல இவ்வளவு டீடைல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன தீட்சியோட சித்தப்பாவா இருந்துக்கிட்டு இதை கூட நான் தெரிஞ்சுக்கலனா எப்படி? கௌதம் சொன்னதை கேட்டதும் அசோக்கிற்கு சிரிப்பு வந்தது. டேய், இந்த டகால்ட்டி வேலையால எங்க கிட்ட விடாத. ஒரு நல்ல சித்தப்பாவா இருக்கணும்னு நினைச்சனா நீ தீட்சிக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, தீட்சிக்கு பிடிச்ச பொம்மை என்ன, தீட்சிக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு தான் தெரிஞ்சு வச்சிருக்கணுமே தவிர தீட்சிக்கு எப்ப ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது, எப்ப லீவ் விடுறாங்க, எப்ப ஸ்கூல் ஓபன் ஆகுது, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க கூடாது. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நீ தெரிஞ்சு வச்சது தீட்சியை பத்தி கிடையாது. தீட்சி ஸ்கூல்ல வேலை பாக்குற ஏதோ ஒரு பொண்ணை பத்தி. சொல்லுடா, நீ உஷார் பண்ண பொண்ணு அந்த ஸ்கூல்ல தானே வேலை பாக்குது. நீ கௌதம், இப்படி சொன்ன செலவுல நீயே உனக்கு சொன்னியா வச்சுக்கிற பத்தியா? அதெல்லாம் தீட்சியை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன்னு சொல்லி அநியாயமா இப்ப பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுட்டியே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? அசோக் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் கௌதம் திரு திரு என்று முழிக்க அவனது நிலையை பார்த்த சித்தார்த்திற்கு சிரிப்பு வந்தது. டேய், போதுண்டா, 2 பேரும் நிறுத்துங்க. கௌதம், சொல்றது சரியா வருமா? உன்னோட ஃப்ரெண்டை நம்பலாமா? எதுவும் பிரச்சனை வராது. அண்ணா, என்னை விட அவனை நீங்க நம்பலாம். பாத்தீங்களா, எனக்காக ஊட்டியில இல்லாத என்ன இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ணி தினம் எனக்காக போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு நல்லவனா இருந்தா எனக்காக இதெல்லாம் பண்ணுவான். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அவன் நம்பருக்கு ஒரு போன் பண்ணாலே போதும், அவன் அங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவான். சரி, நீ பேசிடு. அசோக், எதுக்கும் நம்ம ஆளுங்களை கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லு. நம்மளை யாரும் கண்காணிக்க கூடாது, புரியுதா? சிவனியா முதல்ல நார்மல் வார்டுக்கு மாத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போறதை பத்தி பேசலாம்.
ஓகே அண்ணா, நீங்க அண்ணி கூட இருங்க. தீக்ஷி ரொம்ப பாவம், பயந்து போயிருப்பா. நான் அவ கூட இருக்கேன். அம்மா, தீக்ஷி உங்ககிட்ட பேசும்போது அது யாருன்னு கேட்கலையா? அண்ணா நீங்க வேற, அவ என்ன முதல்ல பார்த்தப்போ, அதான் நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தப்போ கூட அவளோட பேரை சொல்லி என் பேர் என்னன்னு கியூட்டா பேசினா. அவளோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அவளுக்கும் ஏதோ பாண்டிங் இருக்கும்னு நினைச்சுதான் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். உடனே நம்ம வீட்டு குட்டி இளவரசியை தேடி இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பவும் என்ன ஸ்கூல்ல பார்க்கவும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு பயந்தா. நம்ம ஃபேமிலி போட்டோ காமிச்சதும் சித்தப்பான்னு என்கிட்ட இவ்ளோ பாசமா இருக்கா தெரியுமா? எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, தீக்ஷி குட்டியை பார்க்க போறேன்னு அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு டீச்சர் உஷார் பண்ணிட்ட அப்படிதானே? அசோக் அப்படி சொன்னதும் கௌதம் அசோக்கை பார்த்து செல்லமாக முறைக்க அதை பார்த்து சித்தார்த் சிரித்தான். என்னடா பால் டப்பா முறைக்கிற? என்ன நான் சொல்றது உண்மைதானே? சரி சொல்லு, உண்மையிலே நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தீக்ஷி ஸ்கூல் டீச்சர் தானே? ஐயோ சித்தார்த்தண்ணா, ஸ்கூல்ல எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்டாக்கிக்க பிடிக்கலையா? போய் அசோக் அண்ணா தான் உங்க கிடைச்சாரா? ஏய் ஏண்டா, எனக்கு என்னடா குறைச்சல்? என்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு உங்க சித்தார்த்தண்ணா தான் கொடுத்து வச்சிருக்கணும். இவனை நண்பனா ஏத்துக்கிட்ட ஒரே பாவத்துக்காக தான் நான் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா கழுத்துல உங்க அண்ணனுக்காக தாலி மட்டும் தாண்டா இன்னும் கட்டல. உங்க அண்ணனுக்கும் உங்க தாத்தாவுக்கும் நடுவுல சிக்கி சின்ன பின்னமாகி இன்னைக்கு சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் உங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடுவுல இருக்க நட்பு தான்டா. ஆஹா, மறுபடியும் உங்க புராணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? இதை கேட்கறதுக்கு எல்லாம் எனக்கு பொறுமை இல்ல. என்னோட தீக்ஷி குட்டியை பார்க்க போறேன். சரிண்ணா, ஏதாவது நான் கால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். டேய், அப்படின்னா உனக்கு தீக்ஷி இருக்கிற வீடும் தெரியுமா? டேய், அவனுக்கு தீக்ஷி டீச்சர் இருக்கிற வீடே தெரியும், தீக்ஷி இருக்கிற வீடு தெரியாதா? போதும் வேணாம், நான் அப்புறம் அழுதுருவேன், நான் கிளம்புறேன். கௌதம் வடிவேல் பாணியில் சொல்ல அதை பார்த்து நண்பர்கள் இருவரும் வாய் விட்டு சிரித்தார்கள். அண்ணா, எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்க. அசோக் அண்ணா, உங்களோட ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கோங்க. பை. டேய், நீ தீக்ஷியை தானே பார்க்க போறேன்னு சொன்னேன், அப்படியே அங்கிளையும் கையோட கூட்டிட்டு போயிரு. பாமா அவர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. வரும்போது எப்படியும் ஆட்டோல தான் வந்திருப்பாரு. அட ஆமால, அங்கிள் இருந்ததையே நான் மறந்துட்டேன். சரி, அங்கிளை கூட்டிட்டு போறேன், நீங்க ஏதாவது ஒன்னா கால் பண்ணுங்க. ஏன்டா, உன்னோட நம்பருக்கு கால் பண்ணும்போது பிஸின்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏன் பிஸின்னு வரப்போகுது? ஆல்வேஸ் ஃப்ரீயா தான் இருப்பான் இந்த கௌதம். எங்க அண்ணா எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். இல்ல, டீச்சரோட கடலை போடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்ப, அதான் நாங்க போன் பண்ணா உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன். ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஆனா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என்னோட காரை ஹாஸ்பிட்டலுக்கு கீழே பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். நான் அந்த காரை எடுத்துட்டு நிக்கிறேன், நீங்க அங்கிள் கீழே வர சொல்லுங்க. என்னால இதுக்கு மேல அசோக் அண்ணா கூட அக்கப்போற கூட்ட முடியாது, நான் போறேன். கௌதம் அசோக்கை பார்த்து செல்லமாக முறைத்து விட்டு அங்கிருந்து செல்ல அசோக்கும் அவனை பார்த்து செல்லமாக முறைத்துக் கொண்டு சிரித்தான். கௌதம் செல்லும் வரை அமைதியாக இருந்த சித்தார்த் அவன் அங்கிருந்து போனதும் அசோக்கிடம் பேச ஆரம்பித்தான். கௌதமுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பாசம் வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. எனக்காக இந்த அளவுக்கு செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவனை பார்க்கும்போது ஆச்சரியமா தானே இருக்கு. நேற்று வரைக்கும் சின்ன பையனாட்டம் இருந்தவன் இன்னைக்கு எவ்வளவு விவரமா பக்குவமா பேசுறான். அதுலயும் அம்மா தப்பு பண்ணா அது தப்புதான்னு சொன்னா பாத்தியா? அங்க இருக்கிற அவனோட மெச்சூரிட்டி. இது இல்லாமதான் அந்த கௌஷிக் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அது கேட்டு ஆடிட்டு தெரியலாம். எப்படியோ மச்சான், அவனோட கேரக்டர் மறாம இதே மாதிரியே இருக்கணும். இன்னுமும் அவன் என் கண்ணுக்கு குழந்தையா தான்டா தெரிகிறான். நான் சொன்னதை மறந்துடாத, ரொம்ப கவனமா இரு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று நடக்கவே கூடாது. தேங்க்ஸ் மச்சான். இதுக்கு இல்ல, என்னோட லைஃப்ல எப்ப என்ன நடந்தாலும் என்னை விட்டு கொடுக்காம எப்பவும் என் கூடவே இருக்கல, அதுக்காக தான். டேய், கூடவே இருக்கிற உறவுக்கு பேர் தான்டா நட்பு. நீ என் நண்பன்டா, நான் உன் கூட நிக்காம வேற யார நிப்பா? அசோக் சொன்னதை கேட்ட சித்தார்த் அசோக்கை கட்டி அணைத்து அவனது அன்பை வெளிக்காட்டினான். அசோக்கும் பதிலுக்கு அவனை கட்டி அணைத்து அவனது தோளை ஆறுதலாக தட்டி கொடுத்தான். ஒருவருக்கொருவர் பாசமலையை பொழிந்து கொண்டிருக்க அப்பொழுது ஐசியு வார்டில் இருந்து ராஜேந்திரன் வெளியே வந்தார். அங்கிள் வந்துட்டீங்களா? சிவனியாவை பாத்தீங்களா? பார்த்தேன் மாப்ள. என் பொண்ணுக்கு தான் எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கு, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. இந்த கட்டிட இடிஞ்சதுல எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க தெரியுமா? ஒரு தலைக்கு வந்தது தலப்பாவோட போனதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் சிவனியாவுக்கு இதோட போச்சே நினைச்சுக்க வேண்டியதுதான். பொண்ணுக்கு மட்டும் ஏதாவதுன்னா என்னால தாங்கவே முடியாது. என்னோட வாழ்க்கையே அந்த பொண்ணுதான்ப்பா. அவன் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றத நாங்க என் கண்ணால பாக்கணும். அது ஒண்ணுதாப்பா எங்க வாழ்க்கையில எங்களுக்கு இருக்க பெரிய ஆசையே. கவலையே படாதீங்க, அதுக்கு உங்க மாப்பிள்ள தங்கமானவன்.
கண்டிப்பா உங்க பொண்ணை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான். இப்ப அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் அவன் உங்க பொண்ணை பிரிஞ்சிருக்கான். எவ்வளவு சீக்கிரம் அவனோட பிரச்சனையெல்லாம் சரியாகுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க 2 பேரும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. அந்த நம்பிக்கையில தான்ப்பா இன்னும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, சிவன்யாவோட அம்மாவும் ரொம்ப பயந்து போயிருப்பா. நான் இன்னும் போன் கூட பண்ணல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க மாப்பிள்ள. வேணா சிவன்யா அம்மாவை நைட் இங்க வந்து தங்க சொல்லவா? இல்ல அங்கிள், வேண்டாம். அவ இத்தனை நாள் என்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இந்த மாதிரி நேரத்திலேயாவது நான் அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அங்கிள். உண்மைதான்ப்பா, நீங்க அவ கூட இருந்தது கொஞ்ச நாள் தான். ஆனா அப்பா அவ முகத்துல இருந்த சந்தோஷம் இப்ப இல்லப்பா. ரொம்பவே கவலைப்படுறா. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ கடவுள் கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா அதுவே எனக்கு போதும். சரிப்பா, நான் கிளம்புறேன். இப்போ போனாதான் ஏதாவது ஆர்டர் கிடைக்கும். டைமாச்சுன்னா கிடைக்காது. அங்கிள், கீழே கார் பார்க்கிங்ல கௌதம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவன் கூட கார்ல வீட்டுக்கு போங்க. அவன் வந்தா தீக்ஷிக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். தீக்ஷி அவன் பார்த்துப்பான். சரிங்க மாப்பிள்ள, அப்ப நான் உங்க தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. அசோக் தம்பி, நான் போயிட்டு வரேன். ஓகே அங்கிள், பார்த்து போங்க. ஆன்டி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே தம்பி, நான் வரேன் மாப்பிள்ள. ஓகே அங்கிள். சித்தார்த்திடமும் அசோக்கிடமும் சொல்லிவிட்டு ராஜேந்திரன் கீழே செல்ல அவருக்காக கௌதம் பார்க்கிங்கில் காத்துக் கொண்டிருந்தான். ராஜேந்திரன் வருவதை பார்த்த கௌதம் வேகமாக காரில் இருந்து இறங்கி அவரை நோக்கி சென்றான். அங்கிள், இங்க வாங்க. நம்ம கார் இங்க நிக்குது. நீங்க இங்க நிக்கிறீங்களா? நான் கவனிக்கிறேன் தம்பி. சரி வாங்க வாங்க அங்கிள், போலாம். ராஜேந்திரனுக்காக கார் டோரை ஓபன் செய்து அவரை உள்ளே உட்கார வைத்துவிட்டு அவனும் காரில் ஏறிக்கொள்ள சற்று நேரத்தில் அந்த கார் அங்கிருந்து கிளம்பியது. தம்பி, நீங்களும் பாக்குறதுக்கு கொஞ்சம் மாப்பிள்ளை ஜாடையில தான் இருக்கீங்க. அப்படியா அங்கிள்? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து நான் அண்ணன் பின்னாடி சுத்திட்டு இருப்பேன். பாக்குறவங்க எல்லாம் 2 பேரும் அண்ணன் தம்பியா, பார்த்தா அப்படி தெரியலையேன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க சொன்னதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியா சொன்னாங்க? எனக்கு என்னமோ நீங்க பாக்குறதுக்கு மாப்பிள்ளை ஜாடையில தான் இருக்க மாதிரி இருக்கு. என்ன, மாப்பிள்ளை 4 கேள்வி கேட்டா 4த்துக்கும் ஒரே பதிலா சொல்லுவாரு. நீங்க நல்லா சிரிச்ச முகமா கலகலன்னு பேசிட்டீங்க. அவ்வளவுதான். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்ல. ராஜேந்திரன் அப்படி சொன்னதும் அவ்வளவு நேரம் சிரித்துக் கொண்டிருந்த கௌதமின் முகம் வாடியது. அதை பார்த்ததும் ராஜேந்திரன் ஒருவேளை தான் இதுவும் தவறாக சொல்லிவிட்டோமோ என்று நினைத்து வருந்தினார். தம்பி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? உங்களோட முகமே மாறி போச்சு. அங்கிள், நீங்க சரியாதான் சொன்னீங்க. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, அண்ணன் என்னை விட ரொம்ப கலகலன்னு இருப்பாரு. சித்தார்த் அண்ணாவும் எப்பவும் ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருக்கவர் தான். இன்னைக்கு நைட் மட்டும் அண்ணனோட வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா, என்னோட அம்மாக்கு அவங்களை கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தா, அன்னைக்கு அண்ணா வேற மாதிரி ஒரு பர்சனா இருந்திருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா தான். ராஜேந்திரனுக்கு சித்தார்த்தை பற்றி முழுவதும் தெரியாததால் கௌதம் சொன்ன எதுவும் அவருக்கு புரியவில்லை. ஆனால் சித்தார்த் மனதளவில் மிகவும் காயப்பட்டு இருக்கிறான் என்பது மட்டும் அவருக்கு நன்றாக விளங்கியது. சூழ்நிலை தான் தம்பி நம்மளோட குணத்தையே மாத்துது. என் பொண்ணு அப்படிதான். அவளோட வாழ்க்கையில நடந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சுத்தமா மாறிட்டா. ரொம்ப உடஞ்சு போயிட்டா. எதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்து இவ எப்படி வெளியே வருவான்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தோம். இந்த நேரத்துலதான் மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த சந்தோஷம் எப்பவும் முகத்துல நினைச்சிருக்கணும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். கௌதம் ராஜேந்திரனுக்கு ஆறுதல் சொல்ல அவரும் சரி என்பது போல் தலையை அசைத்தார். சற்று நேரத்தில் அவர்களது வீடு வர ராஜேந்திரன் கௌதமை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார். ராஜேந்திரன் காலின் பிள்ளை அடித்ததும் வாசுகி வேகமாக வந்து டோரை திறந்தார். ராஜேந்திரனை பார்த்ததும் விழிகளுக்குள் தேங்கி இருந்த கண்ணீர் விழிகளை தாண்டி வெளியே விழுந்தது. வாசுகி, குழந்தைங்க தூங்கிட்டாளா? ஏதேதோ சொல்லி தூங்க வச்சுட்டேங்க. குழந்தை சாப்பிட கூட இல்ல. என்ன ஆச்சு? நம்ம சிவன்யாக்கு எதுவும் ஆகல? அவன் நல்லா தானே இருக்கா? இடிஞ்ச கட்டடத்துக்குள்ள சிவன்யாவும் இருந்திருக்கா. அதுல அவளோட கால் உடஞ்சு ஆபரேஷன் பண்ணிருக்கு. என்ன, என் பொண்ணோட கால் உடைஞ்சிருச்சா? ஆபரேஷன் பண்ணிருக்கா? அட கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்குற? வாசுகி, அவளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப நல்லா இருக்கா. அவளை பார்த்துட்டு தான் நான் வரேன். மாப்பிள்ள வந்திருக்காரு. அவர் சிவன்யாவை பாத்துக்கிறேன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இவர் மாப்பிள்ளையோட தம்பி கௌதம். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டை தான் தங்கி இருப்பாரு. ராஜேந்திரன் கௌதமை பற்றி சொன்ன பிறகுதான் அங்கு ஒருவன் நிற்பதையே வாசுகி பார்த்தார். உடனே கண்களை துடைத்துக் கொண்டு கௌதமை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தார். மன்னிச்சிடுங்க தம்பி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிற பதட்டத்துல நான் உங்களை கவனிக்கவே மறந்துட்டேன். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல ஆண்டி, என்னால உங்க மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமா தீட்சிக்காக தான் இங்க வந்தேன். சரி,
உள்ள வாங்க தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தீட்சி எழுந்துடுவா. ராஜேந்திரன் கௌதமை உள்ளே அழைக்க அவனும் சிரித்துக் கொண்டே வீட்டிற்குள் சென்றான். கௌதம் உள்ளே வந்ததிலிருந்து அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்தான். எங்கேயாவது தனது அண்ணனும் அண்ணியும் குழந்தையுடன் இருக்கும் போட்டோ இருக்கிறதா என்று. ஆனால் அவன் எங்கு தேடியும் அந்த புகைப்படம் மட்டும் கிடைக்கவே இல்லை. தீட்சி சிறு வயதில் இருந்து இப்பொழுது இருக்கும் வரை உள்ள போட்டோ மட்டுமே அங்கு மாற்றப்பட்டிருந்தது. அதை பார்த்து கௌதம் ரசித்துக் கொண்டிருந்தான். தீட்சி சின்ன குழந்தையில இருந்தே ரொம்ப சுட்டி. அவளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளை பாத்துக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும். அப்பெல்லாம் இவன் ஏன் இப்படி சேட்டை பண்றான்னு தெரியலையே ரொம்ப புலம்பிட்டு இருப்போம். இப்பதான் தெரியுது அவன் ஏன் இப்படி சேட்டை பண்றான்னு. அவன் உங்க மாதிரி போல, அதான் சேட்டை ஜாஸ்தியா இருக்கு. ராஜேந்திரன் அப்படி சொன்னது கௌதம் சிரித்தான். உண்மைதான், தீட்சி குட்டி என்ன மாதிரி தான். சின்ன பிள்ளையில நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இப்ப தீட்சியும் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அவதான் எங்க வீட்டு பொண்ணுன்னு எனக்கு அப்போ தெரியல. தம்பி, காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. வாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரேன், சாப்பிடுங்க. ஐயோ ஆண்டி, எனக்காக நீங்க எதுவும் சமைக்க வேண்டாம். எனக்கு பசியே இல்ல. பசிச்சதுன்னா நானே சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஆண்டி. அட என்ன தம்பி, முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தா எப்படி? சாயங்காலம் ஆச்சு, காலையில இருந்து பட்னியா இருந்தா வயிறு என்னத்துக்கு ஆறுது தம்பி? ஆமா தம்பி, இருந்த டென்ஷன் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்ன்ற எண்ணம் கூட எனக்கு தோணல. ப்ளீஸ் வாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உண்மையிலேயே வாசுரி கேட்ட பிறகுதான் கௌதமிற்கு பசி என்ற உணர்வே வந்தது. உடனே அவன் சிரித்துக் கொண்டு எழுந்தான். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சாப்பிடுறேன். எனக்காக ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேண்டாம். சிம்பிளா ஏதாவது சாப்பிட்டு கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். சரி தம்பி, நீங்க எழுந்து வாங்க. வாசுகி கௌதமிடம் சொல்லிவிட்டு வேகமாக கிச்சனுக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தார். ஹாஸ்பிட்டல். சித்தார்த்திடம் பேசிவிட்டு அசோக் அங்கிருந்து செல்ல சித்தார்த் மறுபடியும் ஐசியூவிற்குள் சிவன்யாவை பார்க்க சென்றான். சிவன்யா கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். சித்தார்த்தின் வாசனையை உணர்ந்தாலோ என்னவோ அவன் அருகில் வந்ததுமே மெதுவாக தனது கண்களை திறந்தாள். தூங்கு தூங்கு, இப்ப எதுக்கு கண்ணை திறக்கிற? நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எப்படிங்க தூங்க தோணும்? உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் உங்க கூட பேசணும், சிரிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி மறுபடியும் நீங்க எப்போ என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல, ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும் போதே நீங்க என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? சிவன்யாவின் அந்த பேச்சை கேட்கும் போதே அவள் அவனை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பது நன்றாக புரிந்தது. உடனே அவள் அருகில் உட்கார்ந்தவன் அவளது கைகளை எடுத்து மெதுவாக குனிந்து அதில் தனது இதழை பதித்தான். பின்பு தனது இரு கைகளுக்குள்ளும் அவளது கையை மூடிக்கொண்டான். சிவன்யா, சாரிடி, என்னால உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியல. நீங்க எதுக்குங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நீங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கலைன்னு யாரு சொன்னா? என் கூட நீங்க 5 நிமிஷம் இருந்தாலும் அது என்னோட ஆயுசு முழுக்க சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் உங்க கூட இருக்க முடியலன்னு தான். எனக்கு பெருசா எதுவும் ஆசை இல்லைங்க. தூங்கும் போது கடைசியா பாக்குற முகம் உங்களோடதா தான் இருக்கணும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நான் முதல்ல பாக்குற முகமும் உங்களோடதா தான் இருக்கணும். அது மட்டும் தாங்க எனக்கு வேணும். சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் மெதுவாக அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தான். சித்தார்த், நீங்க எப்ப கிளம்புறீங்க? திரும்பி என்ன பார்க்க வருவீங்க தானே? சிவன்யா அப்படி கேட்டதும் சித்தார்த்திற்கு இப்பொழுதே அவன் அவளுடன் இன்னும் 1 மாதம் இருக்க போகிறான் என்று சொல்ல நினைத்தான். ஆனால் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நினைத்தவன் அவளை பார்த்து மௌனமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். சித்தார்த், உங்ககிட்ட தான் கேட்கிறேன், திரும்பி நீங்க எப்போ என்ன பார்க்க வருவீங்க? சிவன்யா, முதல்ல ரெக்கவர் ஆகு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க இப்படி சொல்றத பார்த்தா இப்பயே நீங்க என்ன விட்டுட்டு கிளம்பிடுவீங்க போல. இங்க பாருங்க, அப்படி மட்டும் நீங்க என்ன இப்ப விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். சிவன்யா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு அழுகும் நிலையில் சொல்ல அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. லூசு, உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? இந்த நிலைமையில இருக்கும்போது உன்னை விட்டு நான் போவேனா? அப்படியெல்லாம் உன்கிட்ட சொல்லாம உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? முதல்ல தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ முதல்ல கண்ணை மூடி தூங்கு. வர வர நீங்க என்கிட்ட ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சிவன்யா, உன்கிட்ட நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அதான் இப்ப சொன்னீங்களே சாப்பிட்டேன்னு. அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே நீங்க சாப்பிடவே இல்லைன்னு. அப்புறம் ஏன் பொய் சொல்றீங்க? சித்தார்த், தயவு செஞ்சு எனக்காக போய் சாப்பிட்டு வாங்க. இப்படி பட்டினியா இருந்தா எனக்கு தானே மனசு கஷ்டமா இருக்கும். இல்ல சிவன்யா, எனக்கு பசிக்கல. நிஜமா மனசெல்லாம் ரொம்ப ரணமா இருக்கு. உன் கூட இருந்தாலே எனக்கு போதும். நீங்க முதல்ல கண்ணை மூடி தூங்கு. நீங்க இப்படி பட்டினியா இருக்கும்போது என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? பிளீஸ்ங்க, நீங்க கீழே இருக்கிற கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த டோரை யாரோ தட்டுவது போல் இருக்க இருவரும் வாசலை பார்த்தார்கள். அங்கு ஒரு நர்ஸ் கையில் ஒரு சின்ன கவருடன் நின்று கொண்டிருந்தார்.
சார், இதுல உங்களுக்கு சாப்பாடு இருக்கு. இப்பதான் பெரிய டாக்டர் போன் பண்ணி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. ப்ளீஸ் சாப்பிடுங்க சார். எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. சார் ப்ளீஸ், நீங்க சாப்பிட்டே ஆகணும். நீங்க சாப்பிடலைன்னா பெரிய டாக்டர் எங்களை தான் திட்டுவாரு. தயவு செஞ்சு எங்களுக்காகவாவது சாப்பிடுங்க சார். நர்ஸ் அப்படி சொன்னதும் சித்தார்த்தால் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் போனது. அதே நேரத்தில் சிவன்யாவோ கண்களாலேயே அதை வாங்கும்படி சொல்ல சித்தார்த் வேறு வழி இல்லாமல் சரி என்று தலையசைத்தான். உடனே நர்ஸ் கொண்டு வந்த அந்த கவரையும் இன்னொரு கையில் இருந்த வாட்டர் பாட்டிலையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். என்ன மறுபடியும் என்னோட மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல சாப்பிடுங்க. சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் என்று தலையசைத்துவிட்டு அந்த கவரை எடுத்துக்கொண்டு ஐசியூவில் இருந்து வெளியேறினான். கௌஷிக் ஹோட்டலில் உள்ள தனது அறையில் கொலை வெறியுடன் உட்கார்ந்து கொண்டிருக்க அவனுக்கு எதிரில் அவனது கோபத்தை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் ராகுல் முழித்துக் கொண்டு நின்றிருந்தான். ராகுல் கூப்பிட்டதும் கௌஷிக் இன்னும் அவனை கொன்று விடுவது போல் பார்த்து முறைத்தான். இப்படி முறைக்கிறாரே, போற போக்க பார்த்தா இங்கே என்ன பொண்ணு எனக்கு பெருமாதி முடிச்சிட்டு போயிடுவார் போலயே. கடவுளே, ராகுல் இப்படி இந்த சிறுமூஞ்சி கிட்ட மாட்டிக்கிட்டியாடா. இப்போ எப்படியா இவங்கிட்ட இருந்து தப்பிக்க போற? என்ன செய்வேன்னு தெரியலையே. கந்தா காப்பாத்துப்பா. வீட்டிலே இருந்தாலும் திட்டு விடும், பேசினாலும் திட்டு விடும். சரி, மறுபடியும் கூப்பிட்டு. ராகுல் மறுபடியும் கூப்பிட்டதும் கோபத்தில் கௌஷிக் அங்கிருந்த தலையணையை தூக்கி அவன் மீது வீசினான். இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை கொண்டு புதைச்சிடுவேன், பாத்துக்க. உன்கிட்ட எவ்வளவு படிச்சு சொன்னேன், திரும்ப திரும்ப அவன் சரியான ஆளான்னு. ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா இவனை நம்பலான்னு கேட்டேன். அப்ப எல்லாம் அவன் பெரிய அவன் எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்த. இப்ப என்னடானா அவன் இப்படி நமக்கே காது குத்திட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த பொண்ணை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னேன். ஆனா அவன் இங்க போகணும் அங்க போகணும்னு சுத்திட்டு கடைசியில எங்கேயும் இல்லைன்னு சொல்றான். அதுதான் பாஸ் எனக்கும் புரியல. நம்ம கேஸ் கரெக்டான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எப்படி இப்படி தருமாறுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, இருக்க டென்ஷன்ல கெசு கிசுன்னு எதனா சொல்லிட்டு இருந்த மவனை பெரிய லாரியை கொண்டு வந்து உன்னை ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. எனக்கு என்ன செய்தியோ தெரியாது. அந்த பொண்ணை இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் உடனே அந்த பொண்ணை பார்க்கணும். பாஸ் அவன் தான் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க பாஸ். நம்ம இன்னும் ஒரு 2 or 3 days டைம் கொடுப்போம். அதுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சிருவான் பாஸ். அவன் கண்டுபிடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல அந்த பொண்ணு எங்க இருக்கா என்ன பண்ணணும்ன்றத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் பாஸ். வெயிட் பண்ணது பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 or 3 days மட்டும் பண்ணலாம் பாஸ். இதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிக்கலன்னா நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் பாஸ். சீக்கிரமா கண்டுபிடிக்க போறியா? எப்போ? அவங்க 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்கும் போதா? இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி அந்த சித்தார்த்தோட லைஃப்ல யாரும் வரக்கூடாது. அவன் லைஃப்ல யார் வந்து அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைச்சாலும் அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவன் அம்மா எப்படி அவனை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரிதான் அவன் கூட இருக்கிற எந்த உறவா இருந்தாலும் அவனை விட்டுட்டு போகணும். அவன் அனாதையா தனி மரமா நின்று அழுகணும். நான் அதை பார்த்து ரசிக்கணும். அட மிருகத்துக்கு பிறந்த மிருகமே. ஆவும் அந்த மனுஷன் எவ்வளவு நல்லவர். அவருக்கு போய் இப்படி செய்யணும்னு நினைக்கிறியாடா? எனக்கு வேற வேலை பொழப்பு இல்லாம உன் பின்னாடி திரியறான் பாத்தியா? என்ன சொல்லணும்? என்னடா நான் இங்க காட்டு கத்திட்டு இருக்கேன், நீ மனசுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்க. என்ன இவன் வில்லத்தனமா இருக்கானே, இவன் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு யோசிக்கிறியா? ஐயோ என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ராமனா இருந்தாலும் சரி இல்ல ராவணனா இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே உங்க கூட தான் பாஸ் இருப்பேன். இந்த மாதிரி வெட்டியா டயலாக் பேச சொன்னா நல்லா தான் பேசுவேன். ஆனா ஏதாவது வேலை செய்ய சொன்னா செய்யறதுக்கு உனக்கு துப்பு இருக்காது. என்ன? சாரி பாஸ், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நாம அந்த பொண்ணை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் வழி பண்ணிக்காதீங்க பாஸ். நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதோ ஆர்டர் பண்றேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு நல்ல நாளா அமையும் நம்புவோம். நீ அந்த ஆணியெல்லாம் ஒன்னும் கரெக்டா வேணா. எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே இல்ல. எனக்கு ரூம்க்கு ஒரு பாட்டில் ஒயின் மட்டும் அனுப்பி வை. என்ன ஒயினா பாஸ்? ஆனா உங்க மம்மி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா உங்களை ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ண அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் பாஸ், நான் சொல்றது கேளுங்க. அந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும். என்னோட மம்மியை நான் சமாளிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். அந்த அம்மா என்னன்னா குடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுது. என்னடானா நான் குடிச்சே தீர்வுன்னு சொல்றான். என்ன குடும்பமா? சரி என்னடா வாய்க்குள்ள எதையோ உளறிட்டு இருக்க? என்ன? அது ஒண்ணும் இல்ல பாஸ், ஒயிட் வைனான்னு கேட்டேன். ஏதோ ஒரு கன்றாவிய சீக்கிரம் அனுப்பி வை. அதுக்கப்புறம் காலையில நான் கண் முழிக்கிற வரைக்கும் நீ என் மூஞ்சல் முழிச்சிடாத. இல்ல எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ தான் இன்னைக்கு என்னோட சைடிஷா இருப்ப. சொல்லிட்டேன். நான் இருக்கிற கோவத்துக்கு நம்மள வெட்டி ஊருகா போட்டாலும் போட்டுருவான் போல. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறா ராகுல். சின்னாய்கிட்ட சிக்கிடாத. என்னடா மறுபடியும் மனசுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க?
அது ஒன்றும் இல்லை பாஸ், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க கண்ணிலே படமாட்டோம்னு சொல்ல வந்தேன். ஓகே பாஸ், நான் இப்பவே உங்க ரூமுக்கு வைன் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் காலையில நீங்க எப்போ கால் பண்றீங்களோ நான் அப்பதான் பாஸ் உங்க முன்னால வந்து நிற்பேன். ஏன்னா நான் ரொம்ப சின்சியரான எம்ப்ளாயி பாஸ், இதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படியா? என்ன சொன்னாலும் கேட்பியா? சரி, இருக்க அந்த கத்தியை எடுத்து நீ குத்து. ஓகே பாஸ். ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு அவன் சொன்னது கூட காதுல வாங்காம ஓகேன்னு சொல்லிட்டோமே. இப்ப இதுக்கு நம்மள எப்படியெல்லாம் வச்சு செய்ய போறானோ தெரியல. என்னடா, எப்ப நேரம் கிடைக்கும், எப்ப போட்டு தள்ளனான்னு தான் காத்துக்கிட்டு இருக்க போல. கௌஷிக் அப்படி சொன்னதுதான் தாமதம். ராகுல் வேகமாக ஓடிச் சென்று கௌஷிக்கின் காலில் விழுந்தான். ஐயோ பாஸ், என்ன போய் நீங்க அப்படி நினைச்சீங்களே, நான் போய் உங்களை எப்படி பாஸ் அப்படி பண்ணுவேன்? ஏதோ ஒரு ஃப்ளோல உங்களை உண்மையா இருப்பேன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சு என்ன சொன்னீங்களோ காதுல வாங்காம ஓகேன்னு சொல்லிட்டேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ், என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க தான் என்னோட குலதெய்வம் பாஸ். என்னோட உயிர், உடம்பு, ஆவி எல்லாமே உங்களுக்கு தான் பாஸ் சொந்தம். ஆமா, இவர் அப்படியே பெரிய எமி ஜாக்சன். இவரோட உயிர், ஆவி எல்லாம் எனக்கு சொந்தம். உன்னை வச்சு என்னடா நான் பண்ணேன்? சும்மா நின்று கதை பேசிட்டு இருக்காம மூடி நீங்க கிளம்பு. ஆமாமா, இவர் அப்படியே பெரிய ஆணழகன். இவர் எங்களை குறை சொல்ல வந்துட்டாரு. சரி, போனா போகுது. இவனை விட அதிக சம்பளம் வேற எவனும் தரமாட்டான்னு நினைச்சு அமைதியா போவோமேனு பார்த்தா ஓவரா தான் பேசுறான்.